வாழ்க்கைன்றதே மூளை யூஸ் பண்ணுறது தான். ஒரு நாளில் எப்படி எப்படிலாம் மூளை யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்றது தான் அன்னைக்கு வாழ்ந்த வாழ்க்கை. அதே மாதிரி இந்த மொத்த வாழ்க்கையுமே உங்கள் மூளையை பயன்படுத்தி எப்படி எப்படிலாம் யோசிச்சிங்க, என்னென்னலாம் பண்ணீங்க அப்படின்றது தான் இந்த மொத்த வாழ்க்கையுமே. உண்மையை நம்புகிறவன் வாழ்க்கையில் அறிவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அறிவை வளர்த்துக்குவான். இப்படி அறிவு இருக்கிறதுனால அறிவை பயன்படுத்தி பல விஷயங்கள் யோசிக்க முடியும், பல விஷயங்களை பண்ண முடியும். இப்படி தான் நண்பன் படத்துலையும் ஹீரோ அறிவை பயன்படுத்தி புதுசு புதுசாக பல விஷயங்கள் செய்வான். படத்தில் அவனுக்கு நிறையா பிரச்சனை வரும். எல்லா பிரச்சனையுமே அறிவை பயன்படுத்தி புதுசாக ஏதாவது பண்ணி அந்த பிரச்சனையை தீர்ப்பான். சயின்டிஸ்டாக மாதிரி புதுசாக பல விஷயங்களை பற்றி யோசிப்பான். ஆனால் இதே வாழ்க்கையில் நல்லது கெட்டது இருக்குன்ற பொய்யை நம்புகிறவன் அறிவுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டான், எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணுவான். அதனால் அவன் புதுசாக வாழ்க்கையில் எதையுமே யோசிக்க மாட்டான். ஏன்னா யோசிக்கிறதுக்கு ஏதாவது அறிவு இருந்தால் தானே புதுசாக யோசிக்க முடியும். புதுசாக எதையுமே யோசிக்க முடியாது, புதுசாக எதையுமே பண்ண முடியாது. 4-5 விஷயத்தை மனப்பாடம் பண்ணிவிட்டு அப்படியே பண்ணணும். வேலைக்கு போனால் அப்படி தான், மனப்பாடம் பண்ணிவிட்டு அதை அப்படியே பண்ணணும். மற்றவங்க கூட எப்படி பழகணும், எப்படி பேசணுன்றது அப்படி தான். இப்படி எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணிவிட்டு திரும்ப திரும்ப பண்ணணும். எதையுமே புதுசாக பண்ண மாட்டேன். வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனை வந்தாலுமே அறிவை பயன்படுத்தி புத்திசாலித்தனமான தீர்வை கண்டுபிடிக்க மாட்டான். இப்போ அவனுக்கு பணம் தேவைன்னா புதுசாக நிறையா பேர் மக்களுக்கு உதவி பண்ணி பணம் சம்பாதிக்கலாம், இல்லைன்னா யாரும் பண்ணாத புது பிஸ்னஸாக பண்ணி பணம் சம்பாதிக்கலாம். இது மாதிரி அவனுக்கு வாழ்க்கையில் வர பிரச்சனைக்கு புது வழியான தீர்வை கண்டுபிடிக்கலாம். ஆனால் புதுசாக எதுவுமே பண்ண மாட்டான். எல்லோரும் என்ன பண்ணுறாங்களோ அதே தான் திரும்ப திரும்ப பண்ணுவான். ஏன்னா பொய்யை நம்புகிறவனுக்கு வாழ்க்கையே ஒரு ரேஸில் ஓடுறவன் மூளையை எப்படிலாம் பயன்படுத்துவான். வலது காலை எப்படி முன்னாடி எடுத்து வைக்கணும், அடுத்து இடது காலை எப்படி முன்னாடி எடுத்து வைக்கணும், இப்படி இந்த 2 விஷயத்துக்கு தான் மூளையை பயன்படுத்துவான். அந்த 2 விஷயத்தை திரும்ப திரும்ப பண்ணுவான். அதே மாதிரி தான் பொய்யை நம்புகிறவங்களோட வாழ்க்கையும். அவங்க பண்ணுறது பேசுகிறது எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும். அந்த ஒரே விஷயத்தை திரும்ப திரும்ப பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஒரு 5 அறிவு ஜீவராசியோட வாழ்க்கை மாதிரி தான் இருக்கும். 5 அறிவு ஜீவராசி எப்படிலாம் மூளையை பயன்படுத்தும். அதனால் எதை பற்றியுமே பெருசாக யோசிக்க முடியாது. ஒரே விஷயத்தை யோசிச்சுட்டு ஒரே வாழ்க்கையை தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி தான் பொய்யை நம்புறவனோட வாழ்க்கையும். ஒரே விஷயத்தை யோசிச்சுக்கிட்டு ஒரே மாதிரியான வாழ்க்கையை தான் வாழ்ந்துக்கிட்டு இருவேன். இப்படி வாழ்க்கைன்றதே மூளையை பயன்படுத்துகிறது தான். உண்மையை நம்புகிறவன் பல விதத்தில் மூளையை பயன்படுத்தி ஒரு ஒழுங்கான வாழ்க்கை வாழ்வேன். பொய்யை நம்புகிறவன் யோசிச்சதே யோசிச்சு ஒரே ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே வாழ்க்கையை வாழ்வேன். இப்படி பொய்யை நம்புகிறவன் ஒவ்வொரு நாளும் ஒரே விஷயத்த பண்ணிக்கிட்டு இருப்பேன். ஆனால் அது அவனுக்கு பிரச்சனையாகவே தெரியாது. எப்படி ரேஸில் ஓடுறவன் ஒரே விஷயத்த தான் பண்ணிக்கிட்டு இருப்பேன், ஆனால் அது அவனுக்கு பிரச்சனையாக தெரியாது. அவனோட நோக்கமே ஜெயிக்கணும். ஜெயிக்கிறது தான் முக்கியம், தோக்குறது தான் பிரச்சனையா. அதே மாதிரி தான் பொய்யை நம்புகிறவன் ஒரே விஷயத்த தான் பண்ணிக்கிட்டு இருப்பான், ஆனால் அவனுக்கு அதெல்லாம் பிரச்சனையாக தெரியாது. ஆசைப்பட்டதெல்லாம் அடையணும், அடைஞ்சிட்டா நல்லது, இல்லைன்னா பிரச்சனை அப்படின்னு தான் நினைப்பேன். வாழ்க்கையில் பண்ணுறதுக்கு எத்தனையோ விஷயங்கள் இருக்குது, ஆனால் நம்ம ஒரே விஷயத்த பண்ணிக்கிட்டே இருக்கமே அப்படின்லாம் யோசிக்கவே மாட்டான். அடுத்து வாழ்க்கையில் உண்மையை நம்புகிறவனுக்கு நல்லது கெட்டது எதுவுமே இல்லை, சரி தப்புன்றது தான் இருக்குது. அப்போ எப்பயுமே அவன் சரியான பாதையை தேர்ந்தெடுப்பான். நண்பன் படத்துலையும் ஆரம்பத்தில் ஹீரோ காலேஜுக்கு வரும்போது ரேகிங் பண்ணுவாங்க. ரேகிங் பண்ணுறது தப்பு, அதை தட்டி கேட்குறது தான் சரி. அதை தான் ஹீரோ பண்ணுவான். அவன் சீனியரை எதிர்க்கிறோமே அப்படின்னு நினச்சி பயப்படலாம் மாட்டான். ஏன்னா வாழ்க்கையில் ஏதாவது கெட்டது இருக்குதுன்னு நினச்சா தான் பயமே வரும். உண்மையாக புரிஞ்சவனுக்கு பயமே கிடையாது, ஏன்னா எதுவுமே கெட்டது கிடையாது. எதை பார்த்துமே பயப்படாமல் எது சரியோ அதை செய்வான். இப்படி எது சரியோ அதை செய்யும்போது தனக்கு நடக்கிற அநியாயங்களை தட்டி கேட்க முடியும், தனக்கு சுற்றி இருக்கவங்களுக்கு நடக்கிற அநியாயங்களையும் தட்டி கேட்க முடியும். ஆனால் பொய்யை நம்புகிறவன் தனக்கு நடக்கிற அநியாயத்தை கூட தட்டி கேட்க மாட்டான், ஏன்னா தனக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடுமோன்னு பயப்படுவான். அதே மாதிரி தான் காலேஜில் ரேகிங் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது கூட ஹீரோவை தவிர மற்றவங்க எல்லாருமே அந்த பிரச்சனையை தட்டி கேட்காம சீனியர் பண்ணுற ரேகிங்க்கு ஒத்துழைச்சி எல்லோரும் சட்டியோடு உட்காந்துருப்பாங்க.
இந்த மாதிரி தான் பொய்யை நம்புகிறவங்க பயத்திலே இருப்பாங்க. அதனால் அவங்களால சரியான பாதையில் போக முடியாது. யாருக்குமே நல்லது பண்ணணும்னு நினைக்க முடியாது. தனக்கு தானே கூட நல்லது பண்ண முடியாது. பொய்யை நம்புகிறவன்ட்ட ஒரு காசு இருந்தால் கூட அதை அவனுக்காண்டி செலவு பண்ணலாம்னு நினைக்க மாட்டான். ஏன்னா நான் நாளைக்கு காசு இல்லாமல் போயிடுமோ அப்படின்னு பயந்துட்டு அவனுக்காண்டி செலவு பண்ண மாட்டான். அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணுறதுக்கு காசு தர மாட்டான். ஏன்னா அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணால் நம்மளுக்கு பிரச்சனை வந்துடுமோ அப்படின்னு பயப்படுவான். இப்படி பயப்படுறவனால தனக்கும் உதவி பண்ண முடியாது, அடுத்தவங்களுக்கு உதவி பண்ண முடியாது. இப்படி உண்மையை நம்புகிறவனால எது சரியோ அதை செய்ய முடியும், எல்லாருக்கும் நல்லது செய்ய முடியும். ஆனால் பொய்யை நம்புகிறவனுக்கு பயம்தான் இருக்கும். அவனால் சரியானதை செய்ய முடியாது. பயத்திலேயே அவனுக்கோ அடுத்த ஆளுக்கோ யாருக்குமே உதவி பண்ணாமல் தான் வாழ்க்கையை வாழ்வான். உண்மையை நம்புகிறவனோட வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் நல்லா இருக்கும். ஒவ்வொரு நாளுமே அன்புனால் செயல்படுவான். அன்புனால் புது விஷயத்தை கற்றுக்குவான். ஏதோ மார்க் எடுக்கணும், எதையோ அறிவு வளர்த்துக்கணும்னு கற்றுக்க மாட்டான். கற்றுக்கிறதுல அன்போடு கற்றுக்குவான். அதே மாதிரி மற்றவங்களுக்கும் அன்போடு உதவி பண்ணுவான். இப்படி அன்போடு கற்றுக்கிறதுலேயும் உதவி பண்ணுறதுல தான் ஒவ்வொரு நாளும் செலவு பண்ணுவான். இப்படி பண்ணுறது எல்லாமே அன்போடு பண்ணுறதுனால ஒவ்வொரு நாளுமே அவனுக்கு நல்லா இருக்கும். ஆனால் பொய்யை நம்புகிறவனுக்கு மனசில் அன்பு இருக்காது, ஆசையும் பயம்தான் இருக்கும். எப்படி ரேஸில் ஓடுறவனுக்கு ஜெயிக்கணுன்ற ஆசையும் தோற்றுருவோமோ அப்படின்ற பயம்தான் இருக்கும். இப்படி பொய்யை நம்புகிறவன் ஏதோ ஒரு விஷயத்தை ஆசைப்பட்டு அதை அடையணுன்றதுக்காண்டியும், ஏதோ ஒரு விஷயத்தை பார்த்து பயந்து அதிலிருந்து தப்பிக்கிறதுன்றதுக்காண்டியும் தான் ஒவ்வொரு நாளும் அவன் செய்கிற ஒவ்வொரு செயலுமே இருக்கும். இதனால் ஒவ்வொரு நாளும் கஷ்டப்பட்டுக்கிட்டே தான் இருப்பான். வாழ்க்கையில் சந்தோஷன்றதே எதையாவது ஒன்று அடைஞ்சப்போ தான் தற்காலிகமாக சந்தோஷம் கிடைக்கும். எப்படி ரேஸில் ஓடுறவனுக்கு ஜெயித்தோடனே கொஞ்சம் சந்தோஷம் கிடைக்கும், அந்த மாதிரி தான் இந்த மாதிரி பொய்யை நம்புகிறவனுக்கு ஆசைப்பட்டு ஏதாவது அடைஞ்சோடனே சந்தோஷம் கிடைக்கும். இப்படி ஒவ்வொரு நாளும் ஆசையினாலேயும் பயத்தினாலேயும் கஷ்டப்பட்டு வாழ்வான். இப்படி கஷ்டப்படுறது தான் நல்லதுன்னு வேற நினச்சிக்குவான். எப்படி ரேஸில் கஷ்டப்பட்டு ஓடுறவன் இப்படி கஷ்டப்பட்டு ஓடுறது தான் நல்லதுன்னு நினைப்பான். அதே மாதிரி தான் அடுத்து பொய்யை நம்புகிறவனுக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான லைஃப்ன்றதே கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணி ஏதோ பணம் பதவி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அடைஞ்சிடணும். எப்படி ரேஸில் ஓடுறவனுக்கு சக்ஸஸ்ன்றதே கஷ்டப்பட்டு ஓடி ஜெயிச்சிடணும், அதுதான் சக்ஸஸ்ஸு. இந்த பொய்யை தான் இந்த சமூகமும் நம்பிக்கிட்டு இருக்கு. இந்த சமூகம் யாரெல்லாம் சாதனையாளர்கள் பெரியார் அப்படின்னு நம்பிக்கிட்டு இருக்குன்னா, வாழ்க்கையில் பல நாள் ஒவ்வொரு நாளும் கஷ்டப்பட்டு பணம் பதவி அடைகிறது, யாரும் பண்ண முடியாத விஷயத்த பண்ணுறது, எல்லாரை விடையும் பெட்டராக இருக்கிறது, இந்த மாதிரி அர்த்தமில்லாத விஷயத்த தான் சாதனை சக்ஸஸ்ஃபுல் நம்பிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் உண்மையிலே சக்ஸஸ்ஃபுல்லாக என்ன செஞ்சால் நம்மளோட வாழ்க்கை நல்லா மாறுமோ அதை செய்கிறது தான் சக்ஸஸ். என்ன செஞ்சால் மற்றவனோட வாழ்க்கை நல்லா மாறுமோ அதுதான் சக்ஸஸ். அப்போ உண்மையிலே சக்ஸஸ்ன்றது உண்மையை புரிஞ்சுக்கிட்டு மனசில் அன்போட ஒவ்வொரு நாளும் அன்புனால் செயல்படணும். அன்புனால் கற்றுக்கிறது, உதவி செய்கிறது, இந்த மாதிரி அன்புனால் செயல்படுறது தான் உண்மையான சக்ஸஸ். இதே மாதிரி அன்புனால் மற்றவனை செயல்பட வைக்கிறது தான் உண்மையான சக்ஸஸ். இப்படி சக்ஸஸ்ன்றது ஏதோ ஒவ்வொரு நாளும் கஷ்டப்பட்டு எதிர்காலத்தில் கிடைக்கிறது கிடையாது. உண்மையை புரிஞ்சுக்கிட்டு அன்புனால் செயல்படுற அந்த நொடியே சக்ஸஸ் தான். இப்படி தான் நண்பன் படத்துலையும் காமெடியன் வாழ்க்கையில் சக்ஸஸ்னால் என்னன்னே தெரியாமல் ஏதோ நிறையா பணம் சம்பாதிக்கிறது தான் சக்ஸஸ்ன்னு நினச்சிருப்பான். அதுக்காண்டி ஒவ்வொரு நாளும் தன்னைத்தானே கஷ்டப்படுத்தியிருப்பான். அவன் கூட இருக்கவங்களையும் கஷ்டப்படுத்திக்கிட்டு தான் இருப்பான். அவனால் அவனுக்கும் நல்லது நடந்திருக்காது, யாருக்குமே நல்லது நடந்திருக்காது. இதை தான் ஒரு சக்ஸஸ்ஃபுல் லைஃப்னு வேறு கற்பனை பண்ணிக்குவான். ஆனால் ஹீரோ இதெல்லாம் தப்புடா அப்படின்னு புரிய வைக்க முயற்சி பண்ணும்போது காமெடி அதை கேட்க மாட்டான். ஏன்னா அவன் பொய்யை நம்புகிறான். பொய்யை நம்புகிறவனுக்கு நல்லா வாழ்கிறதே முக்கியம்னு தோணாது, பெருமை தான் முக்கியம்னு தோணும். பெருமை எப்போ கிடைக்கும்னா வாழ்க்கையில் லூசுத்தனமாக ஏதாவது பண்ணிவிட்டு அதுதான் உண்மையிலே சாதனை நினச்சிட்டாலே பெருமை கிடச்சிரும். உண்மையாகவே நல்லா வளரணும்னு அவசியம் கிடையாது. லூசுத்தனமாக ஏதாவது பண்ணிவிட்டு அதுதான் சாதனை நினச்சிக்கிட்டாலே பெருமை கிடைக்கும். இது மாதிரி தான் சமூகத்துலேயும் வாழ தெரியாமல் லூசுத்தனமாக பணம் பதவி இது பண்ணாலாம் போவானுங்க.
மண்டையில் அறிவு இல்லாமல் தப்பு தப்பாக பல விஷயத்தை நம்புவானுங்க. மனசில் நல்ல இல்லாமல் கேவலமாக நல்லா இருப்பானுங்க. ஆனால் இதெல்லாம் பண்ணிவிட்டு தான் ஏதோ அறிவாளி மாதிரியும் தான் ஏதோ நல்லவன் மாதிரியும் தான் போகிறது தான் சரியான பாதை மாதிரியும் கற்பனை பண்ணிக்குவாங்க. இப்படி கற்பனை பண்ணிவிட்டு பெருமை அடைவாங்க. நம்ம பண்ணுறது தப்பு அப்படின்றத ஏற்றுக்கிட்டா வாழ்க்கையை நல்லா வாழலாம். ஆனால் அவங்களுக்கு நல்லா வாழணுன்றதே முக்கியம் கிடையாது. பெருமை தான் முக்கியம். பெருமை எப்போ கிடைக்கும்னா நான் பண்ணுறதெல்லாம் சரி அப்படின்னு சொல்லும்போது தான் பெருமை கிடைக்கும். இப்படி வாழ்க்கை வீணாக போனாலும் பரவாயில்ல, பெருமை கிடைக்கணும் அப்படின்றதுக்காண்டி தப்பு தப்பாக பண்ணிவிட்டு அதுதான் சரின்னு கற்பனையிலே இருப்பாங்க. இப்படி அவனும் திருந்த மாட்டாங்க. வேறு யாராவது இதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லி வாழ்க்கையை புரிய வைக்க முயற்சி பண்ணாலுமே நண்பன் படத்தில் இருக்க காமெடியை எப்படி ஓடுவானோ அதே மாதிரி தெரித்து ஓடிடுவானுங்க. ஏன்னா அவனுக்கு நல்லா வாழணுன்னே நினைக்க மாட்டானுங்க. லூசுத்தனமாக பண்ணிவிட்டு நான் பண்ணுறதான் சரின்னு பெருமை பீத்தன் மட்டும்தான் நினைப்பானுங்க. அடுத்து உண்மையை புரிஞ்சுக்கிட்டவனால வாழ்க்கையை உணர முடியும், வாழ்க்கையை ரசிக்க முடியும். ஆனால் பொய்யை நம்புகிறவனுக்கு வாழ்க்கையை உணர்றது, வாழ்க்கையை ரசிக்கிறதுனா என்னன்னு கூட தெரியாது. பொய்யை நம்புகிறவனால உணர முடிஞ்சது எல்லாமே மனசில் துன்பத்தையும் நிறைவேறாத ஆசையும் அறிவில் என்ன நடக்குது, எதுக்கு வாழ்கிறோம் அப்படின்ற பெரிய குழப்பத்தையும் இதை தான் உணர முடியும். இப்படி வாழ்க்கையில் உண்மையான சக்ஸஸ்ன்றது உண்மையை புரிஞ்சுக்கிட்டு அன்புனால் ஒவ்வொரு செயலையும் செய்கிறது, கற்றுக்கிறது, உதவி பண்ணுறது, அறிவை பயன்படுத்தி புதுசாக சிந்திச்சு புதுசாக ஏதாவது செய்கிறது, வாழ்க்கையில் எது சரியோ அதை செய்கிறது, வாழ்க்கையை உணர்ந்து வாழ்க்கையை ரசித்து ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கையை வாழ்கிறது. எது சக்ஸஸ்ஃபுல்லான வாழ்க்கை இல்லைன்னா பொய்யை நம்பி வெறும் ஆசைப்பட்டு ஓடி ஒவ்வொரு நாளும் கஷ்டப்பட்டு உழைச்சி யார் மேலே அன்பு இல்லாமல் அநியாயம் எங்கே நடந்தாலும் அதை தட்டி கேட்காம தனக்கு அநியாயம் நடந்தாலும் அடுத்தவனுக்கு அநியாயம் நடந்தாலும் அதை தட்டி கேட்டால் நமக்கு பிரச்சனை வருமோன்னு பயந்துக்கிட்டு தேஞ்சு போன ரெக்கார்டு மாதிரி தினமும் பண்ணதே திரும்ப பண்ணிவிட்டு யோசித்ததே திரும்ப யோசிச்சுக்கிட்டு வாழ்கிற வாழ்க்கைக்கு எந்த அர்த்தமே இல்லாமல் வாழ்க்கையை ரசிக்கிறதுனா என்னன்னு கூட தெரியாமல் வாழ்கிறதெல்லாம் ஒரு கேவலமான வாழ்க்கை.